திரு அருணன், இங்க திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு. எதிர்க்கட்சிகள் பரப்புரை பயணத்தை தொடங்கிட்டாங்க, நடைப்பயணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தீவிரப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற அந்த பதட்டத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் நடக்குது. முதலமைச்சர் சொல்லக்கூடியதோ அங்க நடக்கக்கூடிய இளைஞரணி மகளிரணி மாநாடோ இன்றைக்கு வைகோ அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடைப்பயணமோ இது எல்லாமே அந்த பதட்டத்தின் அடிப்படையிலானதுங்கிறாரு சூர்யா. என்ன பதற்றம் ஏகே, இந்த கூட்டணியில என்ன பெரிய குழப்பம்? இப்ப கூட இவங்க செஞ்ச அந்த கொடுமை இருக்கு பாருங்க. மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம், அதுல முழு தொகையும் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு வந்தது. இது காங்கிரஸ் காலத்துல இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோடு நடந்த காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை அதுல 40% மாநில அரசு தலையில சுமத்தி பெயரையும் எடுத்து, மகாத்மா காந்தி மேல இவங்களுக்கு எவ்வளவு வன்மம் பாருங்க, பேரையும் எடுத்து அந்த ஒரு கொடுமையை பண்ணி வச்சிருக்காங்க. அது கண் துடைப்புக்காக 125 நாள் அப்படின்னு. நீங்க பணம் கொடுக்கற பணத்தை வெட்டி போட்டு நாளை கூட்டினா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வித்த. ஏன்னா நாளை கூட்டினா மாநில அரசு தானே, நாளைக்கு மாநில அரசு தலையில போட்டுருவோம். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வித்தையை பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் மாவட்டம் தோறும் எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கு. இவங்க நடத்தின கூட்டத்தை பார்த்து பயந்தாங்க, அது நடந்துச்சு. இவங்க செஞ்ச அநியாயத்தை எதிர்த்து அத்தனை வலுவான எழுச்சிகரமான உணர்ச்சிகரமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. பல்லாயிரம் பேர் திரண்ட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அது. இப்ப ஆட்சியில் இருந்தாலும் கவலைப்படாம நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அதுல கலந்து கொண்டு இந்த மோடி அரசினுடைய இந்த அக்கிரமத்தை கண்டித்து இவ்வளவு பெரிய எழுச்சியோடு அதெல்லாம் நடந்திருக்கு. இப்பதான் நடந்திருக்கு. இதெல்லாம் தெரியாத மாதிரி இவங்க என்னமோ பெருசா கூட்டம் நடத்தி விட்டாங்களா. ஆகவே அதுல அவரு வேற, திமுக கூட்டணியுள்ள கட்சிகளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க திமுக முதுகுல சவாரி பண்ணி வந்துருவாங்க. யார் சொல்றது? அதிமுக முதுகுல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக சொல்லுது. உலகத்துல எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா? அதிமுக தான் பெரிய கட்சி, பிரதான எதிர்கட்சி. இப்போவும் சட்டமன்றத்துல அந்த கட்சி தலைவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வாய்ப்பூட்டு போட்டுவிட்டு அமித்ஷா அறிவிச்சாரு. அதே நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவரு திமுக மேல வைக்கிறார். கூட்டணி கட்சிகள் மதிமுக நடத்தக்கூடிய ஒரு நடைப்பயணத்துக்கு பேர் கூட உங்களால வைக்க முடியல, அந்த அழுத்தத்தை திமுக கொடுத்திருக்குன்னு சூர்யா சொல்றார். ஏங்க இது ஊகம் இல்லைங்க, நான் சொல்றது உண்மை, யதார்த்தம். அவ்வளவு பேரும் பார்த்தோம். கூட்டணி அறிவிச்சா 2 பேரும் அறிவிக்கணும். இன்னும் சொல்ல போனா பெரிய கட்சி அதிமுக அவர்லாம் அறிவிக்கணும், எடப்பாடியால அறிவிக்கணும், பாஜகவோடு அதிமுக கூட்டணி. அன்னைக்கு நடந்த கூட்ட சொல்றேன். இது ஏங்க ஒரு கட்டத்துல அந்த ஒரு முக்கியமான ஒரு நடைப்பயணம் பாருங்க, இவ்வளவு வயதான காலத்திலும் கூட அத்தகைய முன்னெடுப்பை செய்யறாரு. அப்ப அத்தோட சேர்த்து மது ஒழிப்போடு சேர்த்து இந்த மாதிரி மதவெறி ஒழிப்பையும் இணைச்சுக்கிட்டு அதுல என்னங்க தப்பு? அதுக்கு உடனே இவரா ஊகிச்சு இது திமுக முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்துக்கு என்னங்க ஆதாரம் இருக்கு? அவர் வாட்டி சொன்னா எல்லாரும் கேட்டுக்கிறதா? ஏங்க திருப்பக்கூட்டத்துல நீங்க பண்ண அக்கிரமம் இப்பவும் பொய் பிரச்சாரம். அங்க இருந்து ஒரு அமைச்சர் வர்றாரு, ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த மாதிரி குன்றத்திலே தீபத்தை ஏற்ற விடாமல் செய்து விட்ட இன்னும் மோசமான வார்த்தையெல்லாம் தமிழர்களை மீது பயன்படுத்தி பேசுறாரு. தெரியாதா? டிசம்பர் 3ஆம் தேதி ஜெகஜோதியாக குன்றத்துல வழக்கமான இடத்துல உச்சிப்பிள்ளையார் கோவில்ல கார்த்திகை அன்று கார்த்திகை தீபத்தை ஏத்தியாச்சு. ஏத்தினது யாரு? கோவில் நிர்வாகம். அதுதான் கார்த்திகை தீபம். ஆனா இதெல்லாம் மறைச்சு பச்சை பொய் பேசுறாரு ஒரு ஒன்றிய அமைச்சர். இந்த கொடுமையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு இந்த நாட்டுல. அப்ப அதெல்லாம் பார்த்தப்ப இங்க கலவரம் பண்ணாதான் இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். கலவரத்தின் மூலமாக மதத்தை சொல்லி மக்களை பிளந்து அதன் அடிப்படையில ஓட்டு வாங்குவதுதான் இவங்க வட மாநிலத்துல இவங்களுக்கு தெரிஞ்சது. பாவம் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ண வேற ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஏழை பாளைகளுக்காக என்னைக்காவது போராடியது உண்டா? பாஜக தொழிலாளி வர்க்கத்துக்காக என்னைக்காவது போராடியது உண்டா? எதிர்கட்சியா இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, நம்ம இஷ்யூஸா தாண்டி வியூகமா பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது, நாங்க தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து நடைப்பயணங்கள் பரப்புரை பயணங்களை மேற்கொள்ளும் போது அது திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது, அந்த நெருக்கடியின் வெளிப்பாடுதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எங்க தேர்தல் வந்தா எல்லா கட்சியும்
மக்கள்கிட்ட போகத்தானுங்க செய்வாங்க. அதுவும் நாங்க போராட்ட வடிவத்திலே போறோம். இந்த மோடி அரசு எத்தகைய அக்கிரமத்தை பண்ணிருக்கு கிராமப்புற ஏழை மக்களுக்கு நாங்க போறோம். அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதிர்கட்சி என்கிற முறையில போங்க. எடப்பாடியாரு பாஜக சுமையோட வர்றாரு. அவர் என்ன பேசினாலும் திருப்பி கேட்கப்படும். என்ன காரியம் பண்ணாலும் ஒன்றிய அரசு என்ன பண்ணிச்சுன்னு திருப்பி கேட்க போறாங்க மக்கள். நாங்கள் அதை எடுத்து கொடுப்போம். அது அவங்க வரட்டும், அதுல ஒண்ணு, அது அவங்களுடைய உரிமை. அதே நேரத்தில் அவங்கள பார்த்து பயந்துதான் அதுக்கு பிறகுதான் எதிர்கட்சியா அதிமுகவோ பாஜகவோ தமிழ்நாட்டு பிரச்சனைகள்ல போராட்டம் நடத்துறது சரி. ஆனா கூட்டணி கட்சியை எதிர்த்தே கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவோ விசிகவோ சிபிஎம்மோ போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சரியா? என்ன, எந்த கூட்டணி கட்சியை எதிர்த்து எப்பங்க சிபிஎம் போராடிச்சு? தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இஷ்யூக்காக ஒரு போராட்டத்தை கூட்டணி கட்சிகள் நடத்துறது இல்லையா? நடத்தின என்ன தப்பு? அரச வலியுறுத்தி போராட்டம், ஆள் கட்சியை வலியுறுத்தி அல்ல. இப்ப நீங்க தான் சொல்லுவீங்க, ஐயா திமுக அரசு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இதுக்காக இவங்க போராடினது உண்டா அப்படின்னு கேட்பீங்க. போராடினா எப்படின்னா, எங்க ஒரே கூட்டணியில இருந்துகிட்டு போராடலாமா ஐயா? நீங்க எப்படியும் பேசுவாங்க. எப்படின்னா உங்களை சொல்ல நண்பரே, பாஜக அதிமுக நாங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நாங்க தெளிவாக இருக்கோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் திமுக கூட்டணி என்பது காலத்தின் கட்டாயம். இல்லை என்றால் பாஜக உள்ளே புகுந்து விடும். இப்ப நான் சொல்லல, பாவம் கிடந்து எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு. ஆனா அதே போல அமித்ஷா சொல்லுவாரு, அந்த வாக்கியத்தை என்ன சொல்றாரு? வருகிற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியாருடைய பேட்டியை பார்த்தேன் ஒரு நாளும் 2 நாளைக்கு முன்னாடியோ. எங்க பாஜக காரங்களை அப்படி சொல்லுங்க. அவங்க தெளிவா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போனா போகுதுன்னு எடப்பாடியார் தலைமையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவும் ஆட்சியில இடம்பெறுகிற ஆட்சி வரப்போகுதியா? அதுதான் பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. இது அதிமுக ஒத்துக்கிறதா? ஒத்துக்கல என்பதை எடப்பாடியாரு இந்த வாக்கியத்தின் மூலம் சொல்றாரு. எங்க அமித்ஷா சொல்லுங்க, வர்றாருல 5ஆம் தேதி அதிமுக தலைமையில் மட்டுமல்ல, அதுவே தனி பெரும்பான்மையை பெரும் வருகிற தேர்தலில் அது தனித்து ஆட்சி அமைக்கும். நீங்க இந்த கேள்வி எழுப்பினா கூட்டணிக்குள்ள காங்கிரஸுக்கு இருக்கிற முரண்பாடுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை இப்ப அவங்க கேள்வி எழுப்புவாங்க. நம்ம அதை அடுத்த சுற்றுல பேச இல்ல என்ன முரண்பாடு, ஆதாரபூர்வமா என்ன முரண்பாடு? யாராவது 1-2 பேர் பேசுறதை வச்சு சொல்றீங்க. நான் இன்னும் கூட சொல்றேன், காங்கிரஸ் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். அதிகாரபூர்வமாக அவங்க எந்த கோரிக்கை என்ன வச்சாங்கன்னு என்ன இருக்குது உங்க கையில ஆதாரம் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு தொடங்கின நடைப்பயணத்துல காங்கிரஸ் பங்கேற்கல. மதிமுகவினுடைய நடைப்பயணத்தில் காங்கிரஸ் சரி, இணைப்பு பிரச்சனையா கோளாறா இருக்க பேசலாம். அருணன், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற ரவிராஜா. இங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதற்கான காரணத்தை மக்களிடம் கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது எதுக்காக? அருணனுடைய அந்த வாதத்திலிருந்தே கூட நீங்க பதில தொடங்கலாம். இல்லை, ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசுகள் உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்பட்ட பார்வை. நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவு தான் வச்சுட்டு இருந்தாங்க.